ஸ்கூலு தொடர்ந்து தெருவில் ஒரு பிள்ளைய காணா. தெருவில் இந்த 10 நாள் லீவு விட்டு அரப்ப செலவில் எம்பிட்டு அநியாயம் பண்ணிச்சுக்க. தெருவுலேயே அவங்க எங்கிட்ட பார்த்தா வீடு தங்குறது இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அதில் சொல்லி குறமில்ல, என்ன பண்ணுறது? நம்மளும் அரப்ப செலவில் எப்படிலாம் சுற்றி இருப்போம் பாருங்க. நம்மளால் ஒரு பெரிய ஒரு 3000 காசு வாங்கிட்டு வராரு பாருங்க, நம்ம தெரிஞ்சவருங்க. பாருங்க மக்களே, நம்ம தெருவில் ஒரே கூட்டமாக இருக்குது. இது ஒன்றும் திருவிழா கிடையாது, ஏதோ 3000 பொங்கலுக்கு காசு தராங்களாம். அதில் லைன் நிற்கிது. 3000 காசுக்காண்டி மக்கள் உள்ள லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். பொங்கலுக்கு காசு தராங்களாம். எங்கள் வீட்டுக்குள்ள 2 ரேஷன் கடை இருக்குது. அந்த ரேஷன் கடை கூட்டம் பண்ணிட்டு இருக்குங்க. 3000 காசு வாங்குறது. இன்னும் சொல்கிறேன், காசு கொடுக்குறாங்கன்னா ஆனால் உங்கள் காசை கொடுக்கறது கிடையாது. நம்மளோட வரி காசு, நம்மளோட கரண்ட் பில்லு, ரோடு வரி, அந்த வரி நம்மக்கிட்ட வசூலிக்கிற காசை தான் நம்மக்கிட்ட திரும்ப கொடுக்குறாங்க. அதையே இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கடைசியில் காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுறீங்க. ஓட்டை போட்டேன் அப்புறம் என்ன, அது சரியில்லை இது சரியில்லைன்றீங்க. என்ன பண்ணுறது? அரசும் சரியில்லை, மக்களும் சரியில்லை. கேரளாவில் மாரி நீட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே தமிழ்நாடு எங்கேயோ போயிடும், அவ்வளோதான்.